வணக்கம். ஜோடு அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வருகின்ற மே மாதம் தொடர்ச்சியாக குரு பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. அது திருக்கணித பஞ்சாங்கப்படியும் சுத்த வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நடக்கவிருக்கிறது. பொதுவாக குருவுடைய அதிதேவதை தட்சிணாமூர்த்தி என்றும் நவகிரகத்தில் வடக்கு நோக்கி இருக்கின்ற குருபவான் என்றும் சொல்வது வழக்கம். இன்னொரு விஷயம், குருபவான் என்று ஆசிரியர்கள், நமக்கு வழிகாட்டுபவர்கள், நம்மை விட வயதில் பெரியவர்கள், சித்தர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அதாவது ரிஷி பெருமக்கள், பக்தி வழி பரப்புபவர்கள், அதில் நான் நல்ல முறையில் இருப்பவர்களை நான் கூறுகிறேன். அது போன்ற மக்களை வணங்கி வழிபடுவது குருபானுடைய பேரருள் கிடைக்கும். குருபான் உலக அறிவு விஷயங்களையும் ஒரு ஆராய்ச்சி விஷயங்களையும் புத்தகத்தை வெளியிடுதல், பத்திரிகை துறை இவையெல்லாம் இடுதல், அரசு சரியாக பொருளாதாரத்தை நிர்ணயிப்பது, அனைத்து மக்களுக்கும் அந்த பொருளாதார திட்டமிடுதல் சென்று சேர்வது இந்த குருபவானுடைய சிறப்பம்சமாகும். குருபவான் மே மாதம் 2025ஆம் ஆண்டு பயிற்சியாகிறார். அதில் யோகமான ராசிகள் என்ன? 12 ராசிகளில் பொதுவாக குருபவான் ஜோடத்தின் விதிப்படி 2, 5, 7, 9, 11ஆம் இடத்தில் வந்தால் மிகையான ராஜயோகத்தை வாரி வழங்குவார். குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும், குரு பார்க்க கோடி புண்ணியம் சேரும் என்பது ஜோட பழமொழி. அதுதான் நித்திய உண்மை. ஒரு ஜாதகத்தில் குரு சுபஸ்தானத்தில் அமர்ந்து பாவ கிரகங்களை பார்த்து விட்டால் என்னத்தான் கெடுபலன் வாழ்க்கையில் நடந்தாலும் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடும். அது கோச்சார ரீதியாக சுற்றி வர வேண்டும். ஜென்ம ஜாதகத்தில் அப்படி இருக்க வேண்டும். ஜென்ம ஜாதகத்தில் சிறப்பாக குரு அமைந்து விட்டால் பலவிதமான திறமைகளுக்கும் பல பேருக்கு உத்தியோகத்தையும் வழிநடத்தும் பராக்கிரம செயலை செய்ய வைத்து விடுவார். அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் குரு பகவான். குரு பகவான் தான் ஒரு நாட்டினுடைய கஜானாவை, பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்கிறார் என்பதுதான் இதில் ஆச்சரியத்துக்குரிய விஷயம். ஆக மனிதருக்கு பொருளாதாரம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால், அன்றாட செலவுகளுக்கு வருமானம் தேவைப்படும் என்றால் குரு பகவான் ஜாதகத்தில் சிறப்பாக அமைய வேண்டும். குரு யோகம் வந்துவிட்டதா என்று கேட்பார்கள். திருமணத்திற்கும் மிகவும் முக்கியமான அதிபதி குருபான் புத்திரகாரகன் என்று சொல்வது வழக்கம். புத்திரன் என்றால் புண்ணியத்தையும் குறிக்கும், நமக்கு பிறக்க போகின்ற பிள்ளைகளையும் குறிக்கும். ஆக ஒரு ஜாதத்தில் குரு யோகம் வந்துவிட்டதா, திருமணம் சிறப்பாக நடக்குமா என்றெல்லாம் சொல்வது ஜோடத்துடைய தலையாய விதி. ஆக இந்த குரு ராசி கட்டத்தில் 12 ராசி கட்டத்தில் லக்னத்திற்கோ ராசிக்கோ 2, 5, 7, 9, 11ஆம் இடத்தில் இருந்தால் மிகையான ராஜயோகம் தருவார். ஏழ்மையாக இருந்தால் பணக்காரனாக மாற்றிவிடுவார். பணக்காரனாக இருந்தால் செல்வ செழிப்பாய் வருமானத்தையும் தொண்டு நிறுவனங்களையும் பல மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் தருகின்ற வள்ளல் தன்மை தந்து விடுவார். ஆக இருக்கின்ற கலாச்சேத்திரங்கள், கல்வி கூடங்கள், கல்லூரிகள் இவையெல்லாம் குருபானுடைய அம்சத்தால் தான் நடக்கும். ஒருவர் ஆசிரியராக இருக்கிறார், ஒருத்தருக்கு வழிகாட்டியாக இருக்கிறார், ஒருத்தர் குருநாதராக இருக்கிறார், ஒருத்தர் ஞானியாக இருக்கிறார் என்றால் குருவினுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் நீதி, நேர்மை, தயவு, கருணை, ஜீவகாருண்யம், கண்ணியம், கட்டுப்பாடு என்றெல்லாம் குருபவானுடைய சிறப்பு அம்சங்கள், குணங்கள். அந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் மிகையான ராஜயோகத்தை தருவார் என்பது பொது விதி. ஆனால் ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் கட்டாயமான தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இனி வருகின்ற காலகட்டத்தில் இந்த குரு கோச்சாரம் ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்தில் வருகை தருகிறார். குரு கும்பத்திற்கு 5ஆம் இடத்தில் வருகை தருகிறார். தனுசுக்கு 7ஆம் இடத்தில் வருகை தருகிறார். துலாத்துக்கு 9ஆம் இடத்தில் வருகை தருகிறார். சிம்மத்துக்கு 11ஆம் இடத்தில் வருகை தருகிறார். ஆக இந்த 5 ராசிகளுக்கு மிகையான ராஜயோகமான காலகட்டங்களாக இந்த கோச்சாரம் அமைகிறது. விசுவ வாசு வருடம் வருகின்ற குரு பெயர்ச்சி மே மாதம் ரிஷபராசிக்கு 2ஆம் இடம், கும்பராசிக்கு 5ஆம் இடம், தனுசு ராசிக்கு 7ஆம் இடம், துலா ராசிக்கு 9ஆம் இடம், சிம்மராசி 11ஆம் இடம். இவையெல்லாம் சுகப்பலனை, வாழ்வியலுடைய மிகையான சந்தோஷங்களையும், வேலைவாய்ப்பு, திருமண முயற்சி, குழந்தை பாக்கியம், தொழில் அமைதல், வீடு கட்டுதல், பொன்பொருள் பூசணம் சேர்த்தல், வீட்டுக்கு தேவையான ஆட பண்டங்கள் சேர்த்தல், நினைத்தடத்தில் செல்லுதல், வெளியூர் வெளிநாடு சுற்றுலா பயணம் செல்லுதல், வெளியூர் வெளிநாடு சென்று அங்கே தங்குதல், பூர்வீக மாறி வாழ்தல் இவையெல்லாம் குருவினுடைய கடாசத்தால் நடக்கும் இனி வருகின்ற காலகட்டத்தில். ஆக 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பம் முன்னுக்கு வரும், வருமானம் பெருகும். 5ஆம் இடத்தில் இருந்தால் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி தவம் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்தால் நண்பர்களால் பெண்களால் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல ஆண்களால் பெண்களுக்கும், பெண்களால் ஆண்களுக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். துலா ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தை
வழி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும். தெய்வ சிந்தையை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சி, புதிய லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். செய்தொழில் பதவி உயர்வு, செல்வ செல்வாக்கு கூடும். சிம்மராசி 11ஆம் இடத்தில் இருந்தால் வெளியூர் வெளிநாடு போய் செட்டில் ஆவது என்ற அனுகூல பலனை கொடுக்கும். பிள்ளைகளுடைய யோகத்தை அனுபவிக்கின்ற காலகட்டங்களாக அமையும். பருவ பிள்ளைகளாக இருந்தால் திருமணம் நடக்கும். பருவ பிள்ளைகளாக இருந்தால் வெளியூர் வெளிநாடு சென்று வேலைவாய்ப்பு கிடைக்கும். மேற்கொண்டு கல்வி வளர்ச்சி கிடைக்கும். ஆக இந்த 2ஆம் இடம் குடும்பத்தையும், 5ஆம் இடம் புத்திர சந்தானத்தையும், 7ஆம் இடம் திருமண முயற்சியையும், 9ஆம் இடம் தெய்வ அனுகூலத்தையும், 11ஆம் இடம் அனைத்து விதமான சுகபோகத்தையும். பொதுவாக ஜீவன கஷ்டம் நிவர்த்தியாகும். உணவு, உடை, பொருளாதாரம் மேம்படும். மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கும். நினைத்த காரியம் நடக்கும். சற்று தாமதமாக இருந்தாலும் இந்த குருபவனுடைய கடாட்சத்தால் சில கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஜென்ம கோச்சாரத்தில் குரு வரும்பொழுது அவருடைய சுயஜாதத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு பாவ கிரகத்தை குரு வந்து பார்த்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். ஒரு புண்ணிய கிரகத்தை குரு பார்த்தால் அந்த புண்ணியம் அதிகமாகும். ஆக இந்த குருபவனுடைய நன்மை பெற வேண்டும் என்றால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். அருகாமையில் இருக்கின்ற சித்தர்கள் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். முதியவர்கள், வயதிகர்கள், ஆசான் போன்று இருப்பவர்களுக்கு ஏதாவது உதவி ஒத்தாசைகள் செய்யலாம். தான தர்மங்கள் செய்யலாம். தொண்டு நிறுவனங்களுக்கு தான தர்மங்கள் செய்தல். ஆக குருபவனுடைய பரிபூர்ண கடாட்சம் வேண்டுமென்றால் பொதுவாக குருபவன் வைணவ வழிபாட்டில் ஹயகிரிவராகவும், சைவ வழிபாட்டில் தட்சிணாமூர்த்தியாகவும், முருகன் வழிபாட்டில் பழனி எம்பெருமானாகவும், அம்மன் வழிபாட்டில் அன்னை காமாட்சி அம்மனாகவும், ஆதிபராசக்தி என்று சொல்லப்படுகின்ற அகிலாண்டேஸ்வரியாகவும், மீனாட்சியாகவும் சுப தெய்வமாகவே இருப்பார்கள். ஆக இந்த வழிபாடு எல்லாம் நீங்கள் கட்டாயமாக வாழ்வில் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர வேண்டும். ஆக குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கி கோடி புண்ணியம் சேரும். இந்த ரிஷபராசி, கும்பராசி, தனுசு ராசி, துளாராசி, சிம்ம ராசிக்கு ஏனைய கோச்சாரங்கள் சனி பெயர்ச்சி, ராகு கேது சற்று மந்தமான பலனை தந்தாலும், ஜென்ம ஜாதத்தில் சற்று குறைவான பலனாக இருந்தாலும் இந்த கோச்சாரம் மிகையான ராஜயோக பலனை வாரி வழங்குவார். ஆகவே குருவின் கடாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும், ஏனைய நான் சொல்லப்படாத ராசிகள் எல்லாம் குருவினுடைய வழிபாடால் அவருடைய ஆசி பெற வேண்டும் என்றும் வாழ்த்தி வணங்கி உங்களுடைய இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமுள்ளதாக, பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இந்த காணொலியை கண்டு பயனடைங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற காணொலிக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.